ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 651 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரெபேக்காவை பத்திரமா பாத்துக்கணும்னு அந்த டாய் சோல்ஜர் அவளை கூப்பிட்டுக்கிட்டு கூடவே சுத்தினால இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்ல பல நாட்களா ஒரே ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, அந்த முக்காடு போட்ட பொண்ணு முக்காடை எடுக்கவே இல்ல. சரி என்னமோன்னு அப்படியே ஜாலியா ஒன்னா சேர்ந்து சுத்திட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த டாய் சோல்ஜர் கூட ரெபேக்கா நல்லாவே சிங்க் ஆயிட்டா. இப்படியே அவங்க கண்ட்ரியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அங்க ஒரு பெரியவர்கிட்ட வீடு கேட்டா அங்க இருக்க ஒரு வீடை காமிச்சு தாராளமா அங்க போய் இருந்துக்குங்கன்னு இருவாரு. என்னன்னா ரிக்காவோட ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த ஏரியாவை மொத்தமா சூறையாடிட்டு போயிட்டானுங்களாமா. அதனால இங்க வாழ்ந்துட்டு இருந்த சில பேர் இந்த இடத்த விட்டுட்டு இங்க இருந்து மூவாய் போயிட்டாங்க. அதுல ஒரு வீடு தான் இது. சரி ரைட்டுன்னு அங்கேயே பற்றைய போட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அந்த டாய் சோல்ஜர் அவளுக்கு பாதுகாப்பா வெளியில நின்னுக்குவான். அப்ப ஜன்னலுக்கு வெளியில அப்படியே கேஷுவலா பார்த்தா நிறைய சின்ன குழந்தைங்க பொம்மையை கூட விளையாண்டுட்டு இருக்குங்க. உடனே அவளையும் போய் விளையாடுமா, ஏன்னா இந்த ஏரியா சேஃபா தான் இருக்கு, வேற எந்த பஞ்சாயத்தும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த டாய்ஸ்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, என்ன ஆனாலும் சரி நைட் ஆனா அவங்க டாய் ஹவுஸுக்கு போயிடணும். அதனால ரெபேக்காவை அங்க படுக்க போட்டுட்டு அந்த கிராமத்துல இருக்க டாய்ஸுங்களோட அவனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். காலையில அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துருவான். அவன் வந்துட்டான்னு தெரியறதுக்காக எப்பவும் ஒரு பூவோட இலைய ஜன்னல போட்டு விடுவானாமா. அதை பார்த்து கண்டுபிடித்துக்கலாம் அந்த கிறுக்கு பையன் இங்கதான் இருக்கான்னு. அப்படி காலையில எந்திரிச்சு பார்த்தவளுக்கு செம ஹாப்பி. சோல்ஜர் வந்துட்டானான்னு. அவன் பார்த்தா வீட்டு மேல இருக்க பனி எல்லாத்தையுமே கீழே தள்ளிட்டு இருப்பான். உடனே அந்த குட்டி பொண்ணு ஐஸை உருட்டி அவன் மேல வீசும், அவன் அந்த குட்டி பொண்ணு மேல வீசுவான். ஒரே விளையாட்டு தான். அதுக்கப்புறம் புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்க போவாங்க. அந்த டாய் சோல்ஜர் ட்ரெஸ் போறாங்கிற பேர்ல பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பான். நல்ல வேலை இப்ப வாட்சி ட்ரெஸ் மாத்தணும்னு ஆசைப்பட்டாயில அந்த குட்டி பொண்ணு ஆசாசியா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எடுப்பாளா. அதை பார்க்கும்போது டாய் சோல்ஜருக்கு செம ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மீனெல்லாம் பிடிப்பான். ஏன்னா அவளை வளர்த்துறதுக்கு நம்மளுக்கு பணம் தேவை, அதுக்காக தான் இப்படி உழைக்கிறான். அந்த டீமுங்கும் போது ஒரு பெரிய மீன் வந்து அவன் மண்டையக்கவும் ஆனாலுமே விடாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்ப்பானே தவிர அதை அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ரெபேக்கா பர்த்டேக்கு கேக் எல்லாம் வெட்டுவாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். எப்பவும் அவன் காலையில வந்தவனையே பிளாரோட பெட்டல ஜன்னல் வழியா போறதை நிறுத்தவே இல்லை. அது எப்பவும் போல வழக்கமா நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ரெபேக்கா பொண்ணு அவங்க அம்மா இறந்த சோகத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அங்க இருக்க குழந்தைங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் ஒரு தடி பையன் ஈம்புக்குன்னே ரெபேக்கா மேல பால தூக்கி அடிச்சு அவளை அள வைப்பான். அவளதான் அந்த டாய் சோல்ஜர் ஒத்த காலையே ஓடி வந்து வாயிலே ஒரு மிதி. பின்ன ரெபேக்கா மேல கைய வச்சா சும்மா இருப்பானா அவன். இப்படி ஒன்னொன்னுக்குமே அந்த டாய் சோல்ஜர் கூடவே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். யாராச்சும் இவகிட்ட வம்பிழுத்தாங்க இல்ல தேவையில்லாத விஷயத்த பேசினாங்கன்னா சிவனிலேயே 2 அப்புகளும். இப்படி ஜாலியா ஒரு நாள் விளையாண்டுட்டு வீட்டுல உட்காந்து அவன் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பாளா. இதை 2 பேரும் நோட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டாய் சோல்ஜர் வந்து பார்த்தா ரெபேக்காவை காணோம். உடனே அவனுக்கு பதட்டம் தாங்க முடியல. ஒரு இடம் விடாம ரெபேக்கான்னு எல்லா இடத்துலயும் விடாம தேடிட்டு இருப்பான். அப்படியே ஒவ்வொரு இடமா அவன் தேடிட்டு இருக்கும் போதான் அங்க படகுல 2 மூதேவிங்க ரெபேக்காவை கடத்திட்டு போறானுங்க. எதுக்குன்னு பார்த்தா இவளை கொள்றதுக்கு இல்ல, விக்கிறதுக்காக. அந்த சோல்ஜர் பார்த்துட்டான். இனி விடுவானா ஐயால, என்னானாலும் உங்களை பொழக்காம விட மாட்டேன்டான்னு வெறி கொண்டு ஓடி வருவான். அவனுங்க பார்த்துட்டு என்னப்பா இது ஒரு பொம்மை ஒண்ணு நம்மளை துரத்திட்டு வருது, சரி வந்தா வந்துட்டு போட்டோம், அது என்னதான் முக்கினாலும் அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு நம்மளை பிடிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அது பாஞ்சு வந்து ஒரே மிதி. ஒருத்தன் தண்ணியில விழுந்துருவான், இன்னொருத்தன் கண்ணு நீட்டி நான் சுற்றுவேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுமா. ஆனா டாய் சோல்ஜர் கேட்கற மாதிரி இல்ல. ரெபேக்காவை நான் காப்பாத்தியே தீர்வேண்டா கொய்யாலன்னு டம்மு 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 டம்முன்னு அவனோட பொம்மை கண்ணை வச்சு கண்ட மேனிக்கு அவனை அடிப்பானா. அவனுக்கும் காண்டாயிருச்சு. சோ ஒரே சுடு அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். ஆனாலுமே அவனுக்கு ஒன்னும் ஆகல. திருப்பியும் வந்து அவளை காப்பாத்தியே தீர்வேன்னு அவனை போட்டு பொலன்னு பொலந்து ஒரு வழியா ரெபேக்காவை காப்பாத்திட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா அவனோட பேரு வாண்டட் லிஸ்ட்ல வந்துருச்சு. சரி ஓகே, இனிமேட்டு அந்த இடத்துல இருக்க முடியாதுல்ல, வேற இடம் பார்ப்போம்னு மறுபடியும் அப்படியே பொடி நடையா கிளம்புவாங்க. பரவாயில்ல, அந்த குட்டி பொண்ணு ஓரளவுக்கு வளர்ந்துட்டா. இப்ப அவளுக்கு என்ன ஆசைன்னா இந்த டாய் சோல்ஜர் கூட அவளுக்கு ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு. பட் அதுதான் கஷ்டம். அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கானுங்க. அதை சரி பண்ணா மட்டும்தான் இந்த டாய் சோல்ஜர்ஸ் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த டாய் சோல்ஜர் என்ன பண்ணுவான், ரெபேக்காக்கு சண்டை போட கத்து தரேன்பா, ஆனா அவ வேண்டாம்பா. ஏன்னு கேட்டா அவங்க அம்மா வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனால நான் சண்டை போறதா இல்லம்பா. அட லூஷே நீ ஒன்னும் கோவை சரலா மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட வேண்டாமா, வடிவேல் மாதிரி யார்ட்டையும் அடி வாங்காம இருந்தீங்கன்னா போதும், அதுக்காக தான் இதை கத்து கொடுக்குறேன், கமான் பான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவ அட்டாக் பண்ண வரும்போது ஒரே அடி கையில வச்சிருந்த குச்சி அப்படியே தெரிச்சிரும். உடனே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாளா. அடச்சி போய் உன்னோட ஸ்வாட் எடு சண்டை போடணும்னு சொல்லி மறுபடியும் அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்பான். நல்லா கேட்டுக்கன்னு நம்ம ஒண்ணு விளையாடல, இது ரொம்ப சீரியஸான ஃபைட், சோ சீரியஸா சண்டை போடுனவனே அவளுமே கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவா. மாத்தி பயங்கரமா சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ரெபேக்காக்கு இது புரியல. பட் இருந்தாலுமே அவளை காப்பாத்திக்கணும்னா இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து ரெபேக்காக்கு அந்த டாய் சோல்ஜர் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்திருப்பான். அந்த ட்ரைனிங்கை வச்சுதான் அவன் இன்னைக்கு சண்டை போட போறான். அவன் சின்ன வயசுல இருந்து இவ கூடவே இருக்கான். சொல்ல போனா இவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி முன்னாடி முட்டிக்கிட்டு வந்து சண்டை போடுவான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகும்போது அவன் கையில இருக்க ஷீல்ட கூட விட்டுருவா. அந்த ரோஜாவோட இதழ்களை தான் பார்த்துட்டு போவா. ஏன்னா அது இருந்தா அவன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு பொண்ணு உள்ள என்ட்ராரான உடனே மக்கள் எல்லாம் பயங்கரமா சேரா பண்ணுவாங்க. இவ தான் கொலிசியத்தோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாடி
கிளாடியேட்டர் ஃபேண்டம் பிரின்சஸ். இவ வந்த அளவுக்கு யாராலையும் வர முடியாது. அப்படி ஒரு போராட்டத்துக்கு நடுவுல வந்தவ அவதான் ரெபேக்கான்னு சொல்லி பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன். ஆனா அவளுக்கு என்ன கவலைன்னா அந்த டாய் சோல்ஜருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப மேட்டர் என்னன்னா இந்த ரெபேக்கா வந்து அந்த ரிக்கு ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். டோஃப்ளமிங்கோ இந்த ஊருக்கு இன்டைரக்டா பண்ணி அந்த பழைய ரிக்கு ஃபேமிலி மேல போட்டதுனால ரெபேக்கா வெளியே போ, நீ எல்லாம் சண்டை போறக்கே தகுதி இல்லாதவ, கிங் ரிக்குவோட வம்சாவளியில வந்தவ தானே, நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவ, கரப்டட் ஃபேமிலி அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவாங்களா. அட பாவிலா, என்ட்ரன்ஸ்ல நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப கழி ஊத்தானிலேன்னு பாடி நல்லா ஸ்டிஃபா போயிட்டு இருக்கும். ஆனா மூஞ்சி இப்படி சுருங்கி கசங்கி கண்ணுல தார தாரையா தண்ணி வந்துட்டு இருக்கும். எல்லாருமே அவளை பார்த்து நீ தோத்துருவேன்னு டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர அவளுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே பேசல. இத லைவா டிவில பாத்துக்கிட்டு இருந்த லூஃபியால தாங்கிக்க முடியல. ஏன் எல்லாருமே அவளை வெறுக்கிறாங்க, அவ ரொம்ப நல்லவளாச்சே, என்னதான் நீ கொல்ல ட்ரை பண்ணாலும் அவன் எனக்காண்டி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். ஜெயில இருக்கவங்க எல்லாம் அவன் நல்லவன் எங்களுக்கும் தெரியும்டா விளக்கண்ண. ஆனா அவங்க தாத்தாவால இந்த மொத்த கண்ட்ரிக்குமே கெட்ட பேர் வந்துருச்சு. ஏன்னா அவரு தான் இந்த நாட்டோட கிங்கா இருந்தாருன்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு லூஃபி அப்படியே ஆடி போயிருவான், அசந்து போயிருவான். அப்படின்னா இவ கிங்கோட ஃபேமிலியான்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!